வானிலையில் முன்னேற்றம் காணப்பட்டதால் லங்காவிற்கான ஃபேரி சேவை இன்று காலை வழக்கத்திற்கு திரும்பியது. கொலக்கடா, கொலபர்லிஸ், லங்காவி ஃபேரி முனையங்களிலிருந்து 944 பயணிகள் இன்று காலை பயணத்தை மேற்கொண்டனர். மோசமான வானிலையால் லங்காவிற்கான 8 ஃபேரி சேவைகள் நேற்று ரத்தானதில் பாதிக்கப்பட்ட பயணிகளும் அவர்களில் அடங்குவர். இதுவரையிலான பயணங்கள் சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஃபேரி லைன் வெஞ்சர்ஸ் சிண்ட்ரியான் பர்ஹாட் குழுமத்தின் தலைமை நிர்வாகி கேப்டன் பஹாரின் பஹோரும் தெரிவித்திருக்கிறார். இன்று முழுவதும் பயணச் சேவை சீராக நடைபெறுமா என்பது வானிலை மற்றும் கடல் அலையை பொறுத்தே தெரியும். எனினும் திட்டமிட்டபடி அனைத்து பயண சேவைகளும் சுமூகமாக நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். கடலில் 4 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பியதால் சனிக்கிழமை 808 பயணிகள் கொலக்கடா, லங்காவி, கொலபர்லிஸ் முனையங்களிலேயே முடங்க வேண்டியதாயிற்று. நேற்றும் வானிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் கொலக்கடா மற்றும் லங்காவிலேயே 1900 பயணிகள் காத்து கிடக்க வேண்டியதாயிற்று. 4 மீட்டர் உயரத்திற்கு எழும் அலைகளும் 16 முதல் 18 நாட்ஸ் அளவிலான காற்றின் வேகமும் ஃபேரி மற்றும் சிறிய படகுகள் பயணிக்க ஆபத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது.